கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 23 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவர் நேராக அவங்க அம்மாவை போய் பார்க்குறாரு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி என்னாச்சுப்பா, கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே நல்லா நடக்குதுல்ல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, அதெல்லாம் வேணாம், காலையில் கல்யாணம், அதனால் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா அங்கேருந்து வந்துட்டு அவங்க அத்தை அபிராமியை பார்த்து, அத்தை நானும் உங்ககிட்ட ரொம்ப நேரமாக கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் கேட்கவே முடியல. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட நிறைய பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவங்க இருக்கும் பொழுது நான் எப்படி கேட்குறது அப்படின்னு நினச்சி தான் நான் கேட்காம இருந்தேன் அப்படின்னு அபிராமி கேட்குறாங்க. என்ன தீபா கேட்க போகிற, நேரத்துக்கு சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டிங்களா, அதை தனமாக கேட்க போகிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாத்த அதுதான் கேட்க வந்தேன், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அபிராமி சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கார்த்தி என்கிட்ட வந்து கேட்டுட்டு போனான், அம்மா மாத்திரை சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சிரிக்கிறாங்க. அப்போ அம்பிகா சொல்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, அதனால தான் தீபாவும் கார்த்தியும் பொருத்தமான ஜோடி. அட் எனி காஸ்ட் என்ன நடந்தாலும் தீபாவோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் நான் இருக்கேன் அப்படின்ட்டு அபிராமி சொல்கிறாங்க. இதை கேட்ட அம்பிகாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ அபிராமிக்கு மறுபடியும் நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு நம்ம அம்பிகா சொல்கிறாங்க, இங்கே பாரு அபி, இதுக்கு மேலேயும் நம்ம கால தாமதம் பண்ணால் கண்டிப்பாக ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிரும், நீ இப்போவே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு அம்பிகா, நான் முன்னாடி சொன்னது தான், நான் கண்டிப்பாக வரமாட்டேன், என் பிள்ளையோட கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு தான் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு அம்பிகா, இதை பற்றி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ அம்பிகா சொல்கிறாங்க, இங்கே பாரு, தீபாவோட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீ அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணான்னு அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, அந்த பரிகாரம் எதுவுமே செய்ய முடியாதான், அதான் பெண் சாமியார் வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, கண்டிப்பாக அவங்க வந்துட்டா எந்தவித பிரச்சனையும் இருக்காது, எனக்கு அவங்க மேலே முழு நம்பிக்கை இருக்குது, அவங்க கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அப்போ அம்பிகா சொல்கிறாங்க, யார் அந்த பெண் சாமியார் அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, அந்த பெண் சாமியார் தான் தீபாவோட உயிரை காப்பாற்றிருக்காங்க, அப்புறம் என் உயிரையும் காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அம்பிகா சொல்கிறாங்க, சரி அபிராமி, இருந்தாலும் ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் நீ இருக்கக்கூடாது, இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்டமான விஷயம் இல்லை அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அம்பிகா நீ சொல்லிடாத யாருக்கிட்டையும் அப்படின்னு. இது எல்லாத்தையும் நம்ம தீபா காதில் வாங்கிடுறாங்க. அப்போ தீபா நினைக்கிறாங்க, அப்போ என் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறது உண்மைதானா, எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டாங்களா, அத்தையோட உயிரை காப்பாற்ற வேண்டியது என் கடமை, அத்தைக்கு எதுவும் நடக்கக்கூடாது, அப்போ இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நான் கண்டிப்பாக சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு நினைப்பாங்க, அப்போ நான் இந்த இடத்த விட்டு போய் ஆகணும், நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ட்டு தீபா ஒரு வீடியோவை ரெடி பண்ணுறாங்க. கார்த்திக் சார், அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே, அப்புறம் அத்தை, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அத்தைக்கு ஒரு ஆபத்து, அதுவும் என்னாலையா, ஒரு ஜாதகத்தில் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அது நடந்தாலும் நடக்கும்ங்கிற பயம் எனக்கு இருக்குது, அதுவும் அத்தையோட உயிரோடு என்னால் விளையாட முடியாது, அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், கார்த்திக் சார் என் கழுத்தில் தாலி கட்ட வேணாம், அவர் கொடுத்த அந்த மஞ்சள் கயிறே போதும், நான் இருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு அத்தை பிடிவாதம் பண்ணுவாங்க, அதனால தான் நான் அந்த வீட்டை விட்டு கிளம்புறேன், அத்தை என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு என் கல்யாணத்தை விட உங்கள் உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா வீடியோ கிரியேட் பண்ணி நேராக கார்த்திக் அனுப்பிட்டு அந்த இடத்துலேருந்து யாருக்கும் தெரியாமல் போயிடுறாங்க. கார்த்தி அந்த வீடியோவை பார்த்துட்டு செம அதிர்ச்சியாகி நேராக வெளியில் வந்துட்டு தீபாவை தேடி பார்க்குறாரு. பார்த்தா தீபா எங்கேயுமே காணோம். அப்போ நம்ம மீனாட்சி அபிராமி எல்லாருக்குமே அந்த வீடியோ சென்ட் ஆகுது. நம்ம தீபா எல்லாருக்குமே வீடியோ சென்ட் பண்ணிட்டு தான் அந்த மண்டபத்தை விட்டு வெளியில் போயிருக்காங்க. அப்கமிங் எபிசோடு இந்த மாதிரி நான் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.